Repentant Christian YouTube channel. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ரிப்பண்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள கரங்கள் தாங்கி வழி நடத்தட்டும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி திருவள்ளம் பற்றி இருக்கிறீர். ஆண்டவரை பேசுகிற அடிமைக்கும் கேட்கிற அன்புக்குரியவர்களுக்கும் பிரயோஜனமானவைகளை நீர் பரத்திலிருந்து தந்துள்ளபடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம், இந்த 9வது மாதத்திலும் கூட 2024 ரிப்பண்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜாதி ராஜாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். என்னை அறிமுகம் செய்த கணத்துக்குரிய சகோதரர் நீதி அவர்கள் மற்றும் இந்த ரிப்பண்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் அவர்கள் செல்லப்பாண்டி அவர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருக்கிறதான சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட மனம் திரும்புதலை குறித்ததான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 விதமான எதிர்பார்ப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 1, பாவத்தின் எதிர்பார்ப்பு. எந்த மனிதனும் மனம் திரும்ப கூடாது என்பது பாவத்தின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ரோமர் 7:11 பார்க்கும்போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இது காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்குகிறது. பாவம் நம்மை வசீகரிக்க எடுத்துக்கொள்ளும் உபகரணங்கள் அழகு, ஆடை, கவர்ச்சி, பெருமை, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, கோபம், முறுமுறுப்பு, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது. பாவம் நரகத்தில் வாழ பூமியில் ஆள் சேர்க்கிறது. ஒரு மனிதனுக்குள் பாவம் வந்துவிட்டால் அதிலிருந்து அவன் மீண்டு வருவதற்கு அவனால் முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இந்த காரியத்தை இன்னொரு எதிர்பார்ப்பை குறித்து பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் பரலோக தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்த்தால், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் ஏக்கம் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் என்பது, ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் கெட்டுப்போக கூடாது என்பது. 3வது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பை உடையதுதான் பரலோக தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. 3வது ஒரு எதிர்பார்ப்பை நான் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மணவாளனுடைய எதிர்பார்ப்பு, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு பாவிகளுக்காகவே வந்த பரிசுத்த தெய்வமாய் வந்த அந்த எதிர்பார்ப்பு. லூக்கா 5:32 விதமாய் சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையான மனம் திரும்புதல் என்பது தன் குறைகளை உணர்வதும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதும், தேவனுடைய சுவாவங்களை உள்வாங்கி அதன்படி வாழ்க்கை பயணத்தை தொடர்வதும். இந்த மனம் திரும்புதலை உண்டு பண்ண தான் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். 4வது ஒரு எதிர்பார்ப்பை நான் உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிறேன். பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் உண்மையான சந்தோஷத்தை எதிர்நோக்குகிற ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. லூக்கா 15:7, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் தங்கள் பாவத்திலே வாழ ஆசைப்படுகிறார்கள். மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் தங்கள் பாவத்திலே வாழ ஆசைப்படுகிறார்கள். மனம் திரும்ப விருப்பம் உள்ளவர்கள் மறுவாழ்வுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மனம் திரும்ப விருப்பம் உள்ளவர்கள் மறுவாழ்வுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மனம் திரும்புதல் பரலோகத்தில் வாழ
பூமியிலிருந்து நம்மை தேவனுக்காக பிரித்தெடுத்து தனித்துவப்படுத்தப்படுகிறது. மனம் திரும்புதல் பரலோகத்தில் வாழ்வதற்கு பூமியில் இருந்து நம்மை தேவனுக்காக பிரித்தெடுத்து தனித்துவமாய் காட்டுகிறது. ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். மனம் திரும்புவதால் ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிற மாற்றங்களும் நன்மைகளும். மனம் திரும்புவதால் ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளும். 1, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. 2, கிறிஸ்துவின் சாயல் தென்படுகிறது. 3, கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகிறது. 4, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் பிரதிபலிக்கப்படுகிறது. 5, ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கிறது. 6, மனம் திரும்புவதால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். 7, மனம் திரும்புவதால் ஜென்ம சுபாவங்கள் மறைகிறது. 8வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்புதல் பரலோகத்தின் மகிழ்ச்சியையும் பரலோக தேவனுடைய அன்பையும் நித்தியமாய் பரலோகில் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கையையும் நமக்கு தருகிறது. இந்த மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன் தர ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த ரிப்பண்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் மூலமாய் நம் மனம் திரும்புதலை குறித்து பேசுவதற்கு அருள்நாதர் நல்கிய இந்த நல்ல வாய்ப்புக்காய் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். God bless you.